நமக்கெல்லாம் ஸ்பெஷல் கிடையாது சார். பிறந்த உடனே அக்கா இந்த பொம்மையில தானே கிடைச்சாங்க. என் அக்காவுக்கு தான் இது ஸ்பெஷலா இருக்கும். அப்படியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா இது? இதுல ஏதோ கேமரா இருக்கு. தெரியலையே சார். நீங்க இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் பொம்மைக்குள்ள இது இருக்குன்னு. சார், பசிக்குதுன்னு சொன்னான் தம்பி. டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஓகே, இவனை சாப்பிட வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே சார். வாடா தம்பி. உன்னை கும்பிட்டு கேட்டுக்க. அம்மா! நீயும் அந்த ககனும் என்னைக்காவது சேருவீங்கன்ற ஒரு நோக்கத்துல தான் நக்ஷத்ரா கழுத்துல அவன் தாலி கட்டினான்னு எனக்கு தோணுது. சொல்லுமா, இன்னும் அந்த ககன் உன் மனசுல இருக்கானா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க 2 பேரும் ஒன்னு சேருவீங்கன்ற ஆசை செரிக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் இருக்கா? இல்லப்பா. இதுக்கப்புறம் உனக்கு அந்த மாதிரி ஆசை வர வாய்ப்பு இருக்காமா? இருக்காதுப்பா. நீயே பார்த்தல்லம்மா அந்த ககன் கல்யாண மண்டபத்துல எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான்னு. திரும்ப அவன் உன் மனசுக்குள்ள வந்தா அவன் கூடவே நீயும் போகணும்னு நினைச்சா உன் அப்பா உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேம்மா. அப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. இல்ல பூமி, நான் இப்படிதான் பேசி ஆகணும். என்ன சரத்சந்திர சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நமக்கு இருக்கிற கௌரவம், மரியாதை, நம்ம வரலாறு என்ன, நான் உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அது எல்லாத்தையும் சொல்லணும். அப்போதான் என்னோட ஆதங்கம் உனக்கு புரியும். அதுக்கப்புறம் அந்த ககனை நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேமா. ச்சே, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, வெயிடி போன. சிவா, சிவா, என்னது? போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சிவா, Yeah, I just reached home. அக்ரிமெண்ட்ஸ்லாம் வீட்டில் தான் இருக்கு. நான் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு சொல்றேன். யா ககன். அம்மா. என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? டென்ஷன் எல்லாம் இல்லம்மா, எல்லாம் தலையெழுத்து. 50 lakhs லாஸ் ஆகுற மாதிரி இருக்குமா. பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதை விட்டுட்டு வேற ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனோன்னு டவுட்டா இருக்குமா. அது என்னன்னு செக் பண்ணுமா. என்னோட டென்ஷனுக்கும் இந்த கன்ஃபியூஷனுக்கும் யார் காரணம்னு தெரியுமாமா? பூமி. அவ தேவையில்லாம என் லைஃப்ல வந்துட்டாமா. என் கிட்ட இருந்த அந்த மன அமைதியை இல்லாம பண்ணிட்டான். அம்மா, உங்களுக்கு சரத்சந்திரா வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியாது, அங்க போய் கேட்டு பாரு. பெரிய வீடுன்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபேமஸா. தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அங்க முன்னாடி போய் கேளு. அங்க போய் கேளுப்பா.
டேய், ஹாய்டா. ஃபைன்டா. டேய் நான் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிட்டேன், நீ பார்த்து சப்மிட் பண்ணுற. சரிடா. என்னால் இதை நம்பவே முடியல. பிஸ்னஸில் மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு யாராவது இருக்காங்கன்னா நான் முதல்ல உன் பேர் தான்டா சொல்லுவேன். அப்படிப்பட்டவ இப்படி லேட் பண்ணிட்டியே. பெனால்ட்டி கட்டுற நிலைமைக்கு எப்படிடா போச்சு? என்னால் நம்பவே முடியலடா. ஆமாண்டா, நான் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பேன். ஆனால் உனக்கு தெரியாமல் என்னடா இருக்கு, கொஞ்ச நாளாக சில பிரச்சனைகள்லாம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் என் லைஃபையே டோட்டலாக மாற்றிருச்சுடா. நீ இப்பெல்லாம் ரொம்ப விசித்திரமா பேசுறடா. எப்பவும் ஹார்ட் ஒர்க்கை நம்புற நீ இப்போ என்ன புதுசா கிரகங்களை பத்தி பேசுற? வேறு வழி இல்லைடா, சில நேரத்தில் எல்லாத்தையும் நம்பி தானே ஆகணும். சரிடா, நான் அப்படியே கிளம்புறேன். டேக் கேர். லாஸ் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கூடா ப்ளீஸ். ஓகேடா, பாய். பேடா. பூமி, அம்மா அம்மா பூமி! பூமி இருமா. அம்மா நான் சொல்றத கேளுமா. பூமி, அம்மா 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 போகாதீங்கம்மா. அம்மா நில்லுங்கம்மா. பூமி. அம்மா சாரதா, அத்தை, நீ என்னம்மா இங்க வந்திருக்க? என் மூத்த பேரன் எப்படி இருக்கான்? கல்யாணம் நின்னு போனதுக்கு வருத்தப்பட்டு இருக்கானா? அந்த விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். அந்த விஷயத்த பத்தி பேச வந்தியா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நெருப்புக்குள்ள காலை வைக்க போறியா? ஆமா பெரியம்மா, உங்க மேல எல்லாரும் ஏற்கனவே கோவமா இருக்காங்க. உங்களை இங்க பார்த்தா இன்னும் கோவம் அதிகமாயிடும். வீட்டுக்கு வந்தவங்கள போன சொல்றது மரியாதை இல்ல. ஆனா நீங்க இப்ப போறது தான் நல்லது பெரியம்மா. ப்ளீஸ் போங்க பெரியம்மா. ஆமா சாரதா, ஒரு விதத்துல சரியான டைம்ல தான் வந்திருக்க. இப்பதான் மாப்பிள்ளை வெளியில போனாரு. அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரமா கிளம்பிடுங்க. ஃபோன் பண்ணா லைன் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பூமியை வர சொல்லுங்க அத்தை. அவகிட்ட 2 கேள்வி கேட்டுட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, பூமியும் வெளியில போயிருக்கா சாரதா. அவ வந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். நீங்க கிளம்புங்கம்மா. அம்மா அதான் பூமி இங்க இல்லன்னு சொல்றாங்களே, வாங்கம்மா போலாம். சீக்கிரம் கிளம்புங்கம்மா, போங்க. இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். நீ உடனே கிளம்பி வானா. நான் வரேன். டிரைவர் சார்? யூ டர்ன் எடுத்து வீட்டுக்கு போ. சரிங்க சார். அம்மா நான் போய் குடிக்க தண்ணி எடுத்து வரவா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், போடி. சரி நான் போய் குடிச்சிட்டு வரேன்.